ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர. ஏதாவது துன்பம் கஷ்டம் பிரச்சனைகள் வரும்போது அனைவரும் மன வருத்தத்தில் சொல்லி புலம்பும் ஒரே வார்த்தை விதி. எல்லாம் என் தலைவிதி, என்ன செய்ய முடியும் என புலம்புவோம். அதே பிரச்சனையும் துன்பமும் தாங்க முடியாத அளவிற்கு செல்லும்போது, நீண்ட காலம் தொடரும் போதும் என் தலையெழுத்து மாறாதா, என் தலைவிதி எப்போதுதான் மாறும், எப்போதுதான் இந்த கஷ்டங்களிலிருந்து எனக்கு விடுதலை கிடைக்கும் என கண்டிப்பாக யாரிடமாவது சொல்லியோ அல்லது கடவுளிடமோ சொல்லி புலம்பிக் கொண்டிருப்போம். நாம் எத்தனையோ தெய்வங்களை வணங்கி நம்முடைய வேண்டுதல்கள் நிறைவேற வேண்டும் என ஆயிரம் பிரார்த்தனைகளை முன்வைத்தாலும், சில தெய்வங்களை மனமுருகி நம்பிக்கையுடன் அழைத்து உடனேயே ஓடி வந்து அருள் செய்யும். நம்முடைய தினசரி வாழ்க்கையில் நாம் என்ன செய்ய மறந்தாலும் இந்த 5 தெய்வங்கள் மட்டும் மறக்காமல் வணங்க வேண்டும். இந்த தெய்வங்களுக்கு உரிய மந்திரங்கள் குறிப்பிட்ட எண்ணிக்கையில் சொல்லி வழிபடும்போது கண்டிப்பாக நம்முடைய தலைவிதி மாறும் என்று சொல்லப்படுகிறது. அப்படி நம்மை துன்பங்களிலிருந்து விடுவித்து நம்முடைய தலைவிதியை மாற்றக்கூடிய அந்த 5 தெய்வங்கள் எவை? தினமும் என்ன செய்தால் இந்த தெய்வங்களின் அருளை பெற முடியும் என்பதை தெரிந்து கொள்ளலாம். தலைவிதியை மாற்றும் 5 தெய்வங்கள். 1. முருகன். தினமும் ஓம் சரவண பவா என்னும் மந்திரத்தை 108 முறை சொல்லுங்கள். அதை விட கைகளால் எழுதுவது மிகவும் சிறப்பான பலனை தரும். துன்பங்கள், எதிரிகள், தொல்லைகள் அனைத்தும் கரைந்து போய்விடும். 2. மகாலட்சுமி. வெள்ளிக்கிழமை இரவு சுக்கிர ஹோரையில் ஓம் ஸ்ரீ மகாலட்சுமியே நமக என்ற மந்திரத்தை 108 முறை சொல்ல வேண்டும். வீட்டில் இருக்கும் வறுமை கரைந்து போகும். பணப்புழக்கம் ஆறு போல பெருகி உங்களை தேடி வந்து கொண்டே இருக்கும். 3. சிவபெருமான். தினமும் ஓம் நமச்சிவாய நமக என்ற மந்திரத்தை 21 முறை சொல்ல வேண்டும். கர்ம வினைகள் கரைந்து வாழ்க்கையில் அமைதி வரும். வாழ்க்கையின் மகிழ்ச்சியானதாக மாறும். நன்மைகள் அதிகரித்து கொண்டே இருக்கும். ஆனந்தத்தால் வாழ்க்கையும் மனமும் நிரம்பும். 4. விநாயகப் பெருமான். எந்த காரியத்தை துவங்குவதற்கு முன்பும் ஓம் கணபதியே நமக என்ற மந்திரத்தை 27 முறை சொல்லி வணங்குங்கள். அந்த காரியம் எவ்வளவு கஷ்டமான காரியமாக இருந்தாலும் தடைகள் விலகி வெற்றிகரமாக நிறைவடையும். 5. பராசக்தி. உலகை தாய் போல் காக்கும் அம்மனை அமாவாசை நாளில் ஓம் பராசக்தியே நமக என்ற மந்திரத்தை 27 முறை வழிபட வேண்டும். இதனால் துன்பங்கள், சொல்ல முடியாத கஷ்டங்கள் விலகி வாழ்க்கையில் மகிழ்ச்சி ஏற்படும். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர.